வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் எஸ்பிஏ ஃபேமிலி டைம் யூடியூப் சேனல். மதுரை என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் கோவில், திருமலை நாயக்கர் மஹால், அழகர் கோவில், இப்படி உலகம் முழுவதும் புகழ்பெற்ற இடங்கள் தான். ஆனால் இந்த மதுரையிலேயே இன்னொரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை பற்றி பேசும்போது சிலர் பக்தியோடு பேசுவார்கள், சிலர் பயத்தோடு பேசுவார்கள், இன்னும் சிலர் அந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா என்று ஆச்சரியமாக கேட்பார்கள். அதுதான் செல்லூர் சுடுகாட்டு காளி அம்மன் கோவில். இந்த பேரை கேட்டவுடனே பலருக்கு ஒரு கேள்வி வரும். சுடுகாடு, காளி, இந்த 2 வார்த்தைகளும் எப்படி ஒன்றாக வந்தது? அதற்கான பதிலை தேடித்தான் இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் பயணிக்கப் போகிறோம். ஏன் சுடுகாடு என்று அழைக்கப்பட்டது? பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியின் ஒரு பகுதி இறுதிச் சடங்குகள் நடைபெற்ற இடமாக இருந்ததாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். காலம் மாறியது, மக்கள் அதிகரித்தார்கள், நகரம் விரிவடைந்தது. ஆனால் அந்த பகுதியின் பெயர் மட்டும் மாறவில்லை. அதே சுடுகாடு என்ற அடையாளம் இன்று வரை மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய இடங்களில் மக்கள் பாதுகாப்பையும் மன அமைதியையும் வேண்டி காவல் தெய்வங்களை வழிபடுவது தமிழ்நாட்டினுடைய நாட்டுப்புற மரபில் புதிதல்ல. அதே மரபில் காளி அம்மன் வழிபாடும் இங்கு வேரூன்றியதாக உள்ளூர் நம்பிக்கைகள் கூறுகின்றன. காளி என்றாலே அழிவு அல்ல. தமிழர் மரபில் காளி என்பது தீமையை அழித்து நன்மையை காக்கும் சக்தியின் அடையாளம். அதனால் தான் வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள், மனக்குழப்பம், பயம் அல்லது துன்பம் என்று நினைக்கும் பலர் இந்த அம்மனை மன நிறைவுடன் வணங்க வருகிறார்கள். இன்று இந்த கோவில் மதுரையின் பல பகுதிகளிலிருந்தும் மட்டுமல்ல, வெளியூர்களிலிருந்தும் பக்தர்களை ஈர்க்கும் ஒரு வழிபாட்டு தலமாக இருக்கிறது. இங்கே வரும் அனைவரும் ஒரே காரணத்திற்காக வருவதில்லை. ஒருவர் வேண்டுதல் வைக்க வருகிறார், மற்றொருவர் நன்றி சொல்ல வருகிறார், இன்னொருவர் மன அமைதிக்காக வருகிறார். அதனால்தான் இந்த கோவில் ஒரு வழிபாட்டு இடத்தை தாண்டி மக்களின் உணர்வுகளோடு இணைந்த இடமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த கோவிலை சுற்றி ஏன் இவ்வளவு கதைகள் உருவாகின? ஏன் இந்த இடத்தை பற்றி இன்றும் மக்கள் ஆர்வமாக பேசுகிறார்கள்? அதுக்கான காரணங்களை அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்ன இந்த மாதிரி மதுரையின் மறைக்கப்பட்ட வரலாறுகள், சுவாரஸ்யமான இடங்கள் மற்றும் மக்கள் அதிகம் அறியாத கதைகளை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் எஸ்பிஏ ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். வாங்க, இப்போது செல்லூர் சுடுகாட்டு காளி அம்மன் கோவிலின் சிறப்புகளுக்குள் நம்ம பயணத்தை தொடரலாம். ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். நான் ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப நேரம் எடுத்து தான் ரெடி பண்ணுறேன். தகவல்களை தேடி சரிபார்த்து உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கணும்னு பார்த்து வீடியோ எடுக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த வீடியோவை ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்கல்ல, ஆனால் அதில் ரொம்ப குறைவான பேர் தான் ஒரு லைக் போடுறாங்க. அதை விட குறைவான பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. உண்மையாகவே சொல்லணும்னா ஒரு கிரியேட்டருக்கு வியூ மட்டும் சந்தோஷம் கொடுக்காது. நீங்கள் போடுற ஒரு லைக், ஒரு கமெண்ட்னு, ஒரு சப்ஸ்கிரைப், இதெல்லாம் தான் இன்னும் நல்ல வீடியோ பண்ணணும்னு எங்களுக்கு உற்சாகம் கொடுக்கும். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம ஃபேமிலி டைம் குடும்பத்தில் சேரலைன்னா இப்போவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போடுங்க. அது உங்களுக்கு 2 வினாடி தான் ஆகும். ஆனால் எங்களை போன்ற சிறிய கிரியேட்டர்களுக்கு அது மிகப்பெரிய ஆதரவு. சரி, இனி நேரத்தை வீணாக்காமல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சுவாரஸ்யமான விஷயத்துக்குள்ளே போகலாம். வாங்க நண்பர்களே. இப்போது இந்த கோவிலை பற்றி மக்கள் ஏன் இவ்வளவு மரியாதையுடனும் நம்பிக்கையுடனும் பேசுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பல நாட்டுப்புற அம்மன் கோவில்களைப் போலவே இந்த கோவிலும் மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு நெருக்கமாக இணைந்திருக்கிறது. இங்கே வரும் பல பக்தர்கள் எங்கள் வேண்டுதல் நிறைவேறியது, மன அமைதி கிடைத்தது என்று தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இவை ஒவ்வொருவரின் தனிப்பட்ட அனுபவங்கள். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலன் கிடைக்கும் என்று கூற முடியாது. ஆனால் ஒரு விஷயமும் மட்டும் உண்மை, நம்பிக்கையோடு வருபவர்களின் முகத்தில் ஒரு அமைதி தெரியும். அதுவே இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு என்று பலர் சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வருபவர்கள் பொதுவாக மலர் மாலை, எலுமிச்சை, தேங்காய் போன்றவற்றை சமர்ப்பித்து வழிபடுகிறார்கள். சிலர் குடும்ப நலனுக்காக, சிலர் தொழில் முன்னேற்றத்திற்காக, சிலர் உடல்நலம் மற்றும் மன நிம்மதிக்காக, ஒவ்வொருவரும் தங்களுடைய வேண்டுதல்களோடு அம்மனை வணங்குகிறார்கள். இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனிக்கலாம். இந்த கோவிலுக்கு வரும் பலரிடம் பேசினால் அம்மனை நினைத்தாலே தைரியம் கிடைக்கிறது என்பதைத்தான் அதிகமாக கேட்க முடியும். அதனால் இந்த இடம் பயத்தின் அடையாளமாக அல்ல, பலருக்கு நம்பிக்கையின் அடையாளமாகவே இருக்கிறது. இருப்பினும் இந்த கோவிலை பற்றி பல கதைகள் மக்களிடையே பரவி வருகின்றன. சிலர் இரவு நேரத்தில் வித்தியாசமான அனுபவம் ஏற்பட்டது என்று சொல்வார்கள். மற்றவர்கள்
அம்மனின் அருளால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது என்று கூறுவார்கள். இந்த மாதிரி மதுரைக்கின் மறைக்கப்பட்ட வரலாறுகளையும் வல்லும் மர்மங்களையும் தெரிந்து கொள்ள எஸ்பிஏ ஃபேமிலி டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம். நன்றி.